இந்திய விமான நிறுவனம் ஸ்பைஸ்ஜெட் இயக்கிய கார்கோ விமானம் ஒன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜா விமான நிலையத்திலிருந்து ஆப்கானிஸ்தானின் காபூல் விமான நிலையம் வரை பறந்தபோது பாகிஸ்தான் வான்பகுதியை அந்த விமானம் கடக்கும் விதத்தில் ஃபிளைட் பிளான் போடப்பட்டிருந்தது. பாகிஸ்தான் வான்பகுதிக்குள் அந்த விமானம் பிரவேசித்த போது விமானத்தை உடனடியாக திருப்பி ஷார்ஜா சென்று விடும்படி பாகிஸ்தான் தரை கட்டுப்பாட்டு மையம் கூறி விமானத்தை திருப்பி அனுப்பிவிட்டது. இந்தியாவிலிருந்து புறப்படும் எந்த ஒரு விமானமோ அல்லது இந்தியாவுக்கு வரும் எந்த ஒரு விமானமோ பாகிஸ்தான் வான்பகுதியில் பறப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஸ்பைஸ்ஜெட் கார்கோ விமானம் இந்தியாவில் இருந்து புறப்படவும் இல்லை, இந்தியாவுக்கு செல்லவும் இல்லை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு சென்ற போயிங் 737 F ரக கார்கோ விமானம் அது. F என்பது ஃப்ரைடர் என்பதை குறிக்கும். விமானத்தின் பதிவிலக்கம் VTSFB. பாகிஸ்தான் வான்பகுதியில் சில செக்டர்களில் சிவில் விமானங்கள் பறப்பது இன்னமும் தடை செய்யப்பட்டுள்ளது என்பது நிஜம்தான். ஆனால் அப்படி தடை செய்யப்பட்ட வான்பகுதிகள் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் உள்ளன. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் சிவில் விமானங்கள் பறப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. இதை உறுதி செய்து கொள்ள சம்பவம் நடந்த புதன்கிழமையின் Flight Radar 24 பதிவுகளை நாம் பார்த்தோம். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் சிவில் விமானங்கள் பறந்தது பதிவாகியுள்ளது. அத்துடன் ஸ்பைஸ்ஜெட் விமானம் ஷார்ஜா விமான நிலையத்திலிருந்து வந்து பாதி வழியில் திரும்பிச் சென்றதும் பதிவாகியுள்ளது. எனவே விமானம் திருப்பி விடப்பட்டது நிஜம். ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து இந்த கார்கோ விமானங்களை இயக்குகிறது. இந்தியாவில் விமான பயண வர்த்தகத்தில் பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்க முடியாத நிலையில் ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் ஏர் கார்கோ வர்த்தகத்துக்குள் சென்றது. ஸ்பைஸ் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் இந்தியாவின் குவஹாட்டியில் இருந்து ஹாங்காங் செல்லும் ரூட்டில் ஆரம்ப விமானங்கள் இயக்கப்பட்டன. அதன் பின்னர் ஆப்கானிஸ்தானுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டன. அப்படியான நிலையில் ஆப்கானிஸ்தானில் இருந்து கார்கோ விமானங்களை வேறு நாடுகளுக்கு இயக்கும் ஒப்பந்தம் ஒன்று ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்துக்கு கிடைத்தது. அந்த ஒப்பந்தப்படி ஸ்பைஸ்ஜெட் கார்கோ விமானங்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து இயக்கப்படும் போது அந்த விமானங்கள் இந்தியாவுக்கு இயக்கப்படுவதில்லை. ஆப்கானிஸ்தானில் இருந்து பொருட்களை ஹாங்காங்குக்கு ஏற்றிச் செல்வதும் ஹாங்காங்கில் இருந்து பொருட்களுடன் ஆப்கானிஸ்தான் திரும்புவதும் தான் அவர்களது வழமையான நடைமுறை. சில சமயங்களில் ஆப்கானிஸ்தானில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் அந்த விமானம் சென்று திரும்புவதுண்டு. மொத்தத்தில் ஸ்பைஸ்ஜெட் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட விமான நிறுவனம் என்பதை தவிர அந்த விமானத்தின் ஆப்கானிஸ்தான் ஒப்பந்த பறத்தல்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பாகிஸ்தானின் தடையுத்தரவு வெளியிடப்பட்ட போது அதில் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட விமானங்கள் பாகிஸ்தான் வான்பகுதியில் பறக்கக்கூடாது என்பதாக எந்த வாக்கியமும் இல்லை. இந்தியாவில் இருந்து கிளம்பும் விமானங்களோ அல்லது இந்தியாவுக்கு செல்லும் விமானங்களோ பறப்பதற்கு மட்டுமே தடையுள்ளது. ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவனம் தமது விமானம் திருப்பி விடப்பட்டது குறித்து என்ன செய்ய போகிறது என்ற தகவல் ஏதும் இதுவரை வெளியாகவில்லை. இந்திய விமான கட்டுப்பாட்டு வாரியம் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த போது இதில் தொடர்புடைய ஸ்பைஸ்ஜெட் விமானம் எப்போது இந்தியாவுக்கு வந்து சேரும் என்ற தகவல் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இது போன்ற வெளிநாட்டு ஒப்பந்த பறத்தல்களுக்கு செல்லும் இந்திய விமானங்கள் மீண்டும் இந்தியா திரும்புவதற்கு சில நாட்களும் எடுக்கலாம், சில வாரங்களும் எடுக்கலாம். அப்படி அந்த விமானம் திரும்பி வந்து ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் உரிய ஆவணங்களை எம்மிடம் சமர்ப்பிக்கும் போதுதான் அவர்களது விமானம் பாதி வழியில் பாகிஸ்தானால் திருப்பி விடப்பட்டது தொடர்பாக இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என முடிவு செய்ய முடியும் என்கிறது DGCA எனப்படும் இந்திய விமான கட்டுப்பாட்டு வாரியம்.